எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபஞ்ச தேவி தாரணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் இந்த உலகில் உயிர்கள் எப்படி உருவாகிறது, அது இயங்க வேண்டிய இயற்கை விதி என்ன அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம பேச போகிறோம். சரி, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உலகம் முழுக்க பல வகையான உயிரினங்கள் இருக்கின்றன. அதில் மனிதர்களும் ஒரு வகை அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த உயிரினம் அப்படின்னு முதல்ல எப்படி தோன்றுச்சு? நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோன்னா, ரொம்ப சுத்தமான உலகம், நம்ம சுத்தமாக வாழ்கிறதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு சாமியே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு, சாமி இருந்தாலும் இங்கே வராது அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு, நம்மளா ஆளாளுக்கு ஒரு ரூல்ஸை போட்டுக்கிட்டு ஆளாளுக்கு அதை பரப்பிக்கிட்டு ஆளாளுக்கு எதையோ கடைபிடிச்சிக்கிட்டு உண்மை என்னன்றதே புரிஞ்சுக்காம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ இதெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய, உண்மையிலே இங்கே என்ன போயிட்டுருக்கு அப்படின்றத எடுத்து சொல்லக்கூடிய ஸ்டேஜுக்கு நான் போயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால என்னையே ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ்க்கும் அதை எடுத்து சொல்ல விரும்புகிறேன். அதை எடுத்து நான் சொல்கிறத உங்களுக்கு எதாவது புரிஞ்சிச்சுன்னா அதை எடுத்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஃபாலோ பண்ணலைனாலும் உங்கள் விருப்பம். சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. சரிங்களா? சரி, உயிர்கள் முதலில் இந்த உலகத்தில் உருவான உயிர் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுமா? தெரியல அப்படின்னா நான் சொல்கிறேன். ஆல்கே முதல்ல இந்த உலகத்தில் உருவான உயிர். பஞ்சபூதங்கள் ஃபஸ்ட்டு உருவாச்சு உலகத்தில். அதுக்கு முன்னாடி இருக்கிற கதைக்கெலாம் நம்ம போக வேணாம். அதுக்கு முன்னாடி இருக்கிற கதையில் ஒரே ஒரு ஸ்டார்டிங் மட்டும் சொல்கிறேன். ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் இறைவன் இறைவி தான் படைத்தார்கள். சரிங்களா? படைத்து ஒவ்வொன்றையும் இயக்கிறதுக்கான ஆற்றலையும் அவங்க தான் ஒவ்வொரு நிமிடத்துக்கு நிமிடம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். சரிங்களா? இது நீங்கள் நம்பினாலும் நம்பலைனாலும் இதுதான் உண்மை. சரிங்களா? அடுத்து அதுக்கு அடுத்த கருத்து இந்த உலகம் எப்படி உருவாச்சுன்றதுக்கெலாம் நம்ம போக தேவையில்ல. அதெல்லாம் எல்லாரும் சயின்ஸ்லேயே சொல்லியிருப்பாங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இறைவன் இந்த உலகத்தை படைச்சிட்டாங்க. பஞ்சபூதங்களால் ஆன இந்த உலகத்தை ஃபஸ்ட் படைச்சி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இதில் உயிர்களை வாழ வைக்கலாம் அப்படின்ற ஒரு டெசிஷனுக்கு வர்றாங்க. வரும்போது ஃபஸ்ட்டு உயிரினமாக எது உருவாச்சு அப்படின்னா, எல்லாமே இறை சக்தியோட தான் அந்த உயிர்கள்ன்றது உருவாகுது. இறை ஆற்றல்ன்றது நிச்சயமாக வேணும். அதுதான் உயிர் ஆற்றல் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். நீங்கள் எல்லோரும் அதை உயிர் ஆற்றல்னு சொல்கிறீங்க. தெய்வ நம்பிக்கையில் இருக்கிறவங்க அது இறை ஆற்றல்னு சொல்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஆக மொத்தம் அது ஒன்று தான். நம்ம தான் அதை பேர் மாற்றிக்கிறோம். ஓகே, அவங்கவுங்க நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி. அப்போ அந்த இறை ஆற்றல் இருந்தால் தான் அந்த உயிர்ன்றது உருவாக முடியும். இல்லைன்னா பஞ்சபூதம் மஞ்சபூதமாகவே இருக்கும். இல்லை வேற ஒரு கெமிக்கலாக அது மாறுபட்டுட்டே இருக்கும். உயிராக உருவாகணும்னா அதுக்கு உயிர் ஆற்றல்ன்றது தேவை. அந்த ஆற்றலை இறைவன் தான் கொடுக்குறாங்க. இறைவன்கிட்ட இருந்து தான் பஞ்சபூதமும் இறைவன்கிட்ட இருந்தா எல்லாமே ஆக மொத்தம் இறைவன்கிட்ட இருந்தா தன்னை போல உருவாச்சு அப்படின்னு நம்ம பேசக்கூடாது. சரி, அந்த உயிர் ஃபஸ்ட்டு உருவான உயிர் எது அப்படின்னா தண்ணியில் தான் உயிர்ன்றது முதல்ல உருவாகுது. எப்படின்னா, இப்போ உலகம் முழுக்க மழை பெஞ்சிச்சு ஒரு காலகட்டத்தில் அப்படின்றது பைபிளில் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு தீக்களமாக இருந்துச்சு, அப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் தீக்களமாக இருந்ததுக்கப்புறம் வானம்ன்றது உருவாச்சு. காற்றுகள்லாம் பல வாயுக்கள் சேர்ந்து வானம் அப்படின்றது பூமிக்கு உருவாச்சு. அதுக்கப்புறம் அந்த வானத்துலேருந்து மழை பொழிய ஆரம்பித்தது. கண்டினியூஸாக மழை வந்துகிட்டே இருக்கும். ஆளுங்க தான், யாருமே இங்கே உயிரினங்கள்லாம் இல்லை தானே. மழை வந்துகிட்டே இருக்கனால ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, மழை பெஞ்சு இந்த உலகம் ஒரு உயிர் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆச்சு. செட் ஆனதுக்கு ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கலாமா. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அந்த மலையெல்லாம் பள்ளம் மேடு எல்லாமே இருக்கும் தானே. மலை எல்லாமே, மலைனா அந்த மவுண்டெயின். இந்த உலகத்தில் எல்லா பஞ்சபூதங்கள் ஒவ்வொரு விதமாக உருவெடுத்து அங்கங்கே இருக்குது பூமி முழுக்க. அப்போ அந்த பள்ளத்தில் பெய்கிற மழை என்னாச்சு அப்படின்னா, மழையெல்லாம் பேஞ்சு ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சூரிய வெளிச்சம் அப்படின்றது அதிகமாக அடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் மழைன்றதே இல்லை. அப்படி உருவானது தான் கடல். அதெல்லாமே கடல் ஆல்ரெடி இருந்துச்சா, கடல்லேருந்து மழை வந்துச்சா அது எனக்கு தெரியல. ஏன்னா
அந்த அளவுக்குலாம் இறைவன் வந்து எனக்கு சொல்லி கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கலாமா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புதுசாக யோசிச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க அதுக்கு முன்னாடி எப்படிலாம் இருந்திருக்கும் அப்படின்றது. அதுக்கப்புறம் தேவையானது தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சரி, என்ன அப்படின்னா இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும், தெரிவிக்கணும். இனிமேலாவது இந்த உலகம் எப்படி உருவாச்சு, எந்த அடிப்படையில் இயங்கிட்டு இருக்கு, உயிர்கள் எல்லாரும் எந்த அடிப்படையில் இயங்கிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் எடுத்து சொன்னாதான் இந்த உலகத்தை எண்டு பண்ணும்போது எல்லாரும் ஆத்ம திருப்தி அடைய முடியும் அப்படின்றதுக்காக இறைவன் எனக்கு சொல்லிவிட்ட ஒரு விஷயம். சரிங்களா. என்ன அப்படின்னா மழையெல்லாம் பெஞ்சிச்சுப்பா. அங்கங்கே பள்ளம் இருக்குது. அந்த பள்ளத்தில் பெஞ்ச மழையெல்லாம் என்ன ஆகும்னா, ஃபஸ்ட் மழையே இல்லாத ஒரு காலம் ஆயிடுச்சு. வெயில் மட்டுமே அடிச்சுட்டே இருக்கு. அப்போ வெயில் என்ன பண்ணும், எல்லா தண்ணியும் எடுக்கும், ஆவியாக எடுக்கும்ல. எடுக்கும்போது கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, சில சின்ன சின்ன பள்ளமாக இருக்கிறதுல எல்லாம் ஆவியாகி போயிடும். பெரிய பள்ளமாக இருக்கிறதுல எல்லாம் என்ன ஆகும், அப்படியே தான் இருக்கும். எவ்வளோ வெயில் அடித்தாலும் அது வந்து குளம் குளம் மாதிரி இருக்கிற பள்ளம்லாம் கற்பனை பண்ணி பாருங்களேன், நான் சொல்கிறது புரியும். அப்போ எவ்வளோ வெயில் அடித்தாலும் அதில் வந்து தண்ணி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அப்பப்போ மழை வரும், அப்பப்போ வெயில் அடிக்கும். இப்படி மாறிடுச்சு கிளைமேட் அப்படின்றது. அப்போ என்ன ஆகும்னா, அந்த தண்ணி அப்படியே ஒரு மண் இருக்குது அந்த இடத்துல, தண்ணி ரொம்ப நாளாக அப்படியே இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், சேராக இருக்கும். அந்த தண்ணிக்கு அடியில் இருக்கிற அந்த மண் எப்படி இருக்கும், சேறு மாதிரி இருக்கும், குழ குழன்னு இருக்கும். அது கொஞ்ச நாளில் அப்படியே இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், அந்த மண் எல்லாம், அந்த தண்ணியும் அந்த மண்ணும் அழுகி போயிடும். மேலாப்பில் இருக்கிற தண்ணி சுத்தமாக இருந்தாலும் அடியில் இருக்கிற தண்ணி அழுகி போயிடும், தண்ணியும் அந்த மண்ணும். அதனால தான் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அழுகுதுப்பா, அழுகி போகிற கெட்டு போயிடுச்சு. சரிங்களா. ரொம்ப நாளாக அப்படியே இருக்குது. சரிங்களா. சூரிய வெளிச்சம் எவ்வளோ அடித்தாலும் அந்த தண்ணி வந்து ஆவியாகி ஆனாலும் திருப்பி அந்த இடத்துல அவ்வளோ தண்ணி இருக்குது. அதனால எவ்வளோ ஆவியானாலும் அந்த இடத்துல அப்படியே இருக்குது. அப்போ தான் இந்த விஷயம், அந்த உயிருன்றது உருவாக முடியும். சரிங்களா. அதுக்கு பெரிய கதை சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அந்த தண்ணி வந்து அடியில் என்ன ஆகிடும்னா அழுகி கிடக்கும், கெட்டு போன ஸ்டேஜுக்கு. அந்த மண்ணுனால தான் தண்ணி அழுகுது, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ உயிர் உருவாக்குறதுக்கு பஞ்சபூதமே ரொம்ப அவசியம். சரிங்களா. அப்படி இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுதுன்னா, அழுகி அதுலேருந்து உயிர் சக்தி அப்படின்றது மேல் எழும்புது. அதுதான் வந்து பாசம். தண்ணி அழுகுனா என்ன வரும், பாசம் தானே வரும், எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அதுதான் இந்த உலகத்தில் முதல்ல உருவான உயிர். அது இங்கிலீஷில் வந்து ஆல்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செல் உயிரி அது. சரிங்களா. அது ஒரு உயிரி. ஆனால் என்னென்னா நகராது. இன்னொரு இடத்துல அந்த பாசம்ன்றது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல முளைக்குமே தவிர்த்து, ஒரு இடத்துல இருக்கிற பாசம் மாதிரி இன்னொரு இடத்துலையும் அந்த பாசம் முளைக்குமே தவிர்த்து அது நகர்ந்து போகாது. சரிங்களா. ஃபஸ்ட்டு பாசமாக இருக்கும்போது, செடியாக முளைச்சா தான் அந்த கொடியாக விடும்போதெல்லாம் நகர்ந்து போகும். நான் சொல்கிறது பாசமாக அப்படியே துண்டாக பச்சை கலரில் இருக்கும்ல, அதுதான் ஆல்கே. அதுதான் முதல்ல இந்த உலகத்தில் உருவான உயிர். சரிங்களா. தண்ணியில் தான் இப்போ உயிர் உருவாகும் அப்படின்றத நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறோம். வெறும் தண்ணி மட்டும் தேவைப்படாது, பஞ்சபூதங்களுடைய உதவி அப்படின்றது நிச்சயமாக தேவை. அந்த பாசம் ஆல்கைன்னு சொல்லிட்டேன்னா அது ஒரு செல் உயிரி. ஆனால் நகராது, ஒரே இடத்துல அப்படியே இருந்துட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சோடனே அந்த பாசம் வந்து அழிஞ்சிரும். அப்புறம் இன்னொரு பாசமும் உருவாகும். அந்த மாதிரி எங்கெல்லாம் தண்ணி மக்கி போய் இருக்குதோ அங்கெல்லாம் அந்த பாசம்ன்றது ஃபஸ்ட்டு அது மட்டும் உருவாகிட்டே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் காலகட்டத்தில் என்னாச்சு அப்படின்னா, பாசம்லாம் செடியாக மாற ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா. அப்போ பாசத்துலேருந்து நிறைய அந்த பாசமும் அழுகி போகுது. ஃபஸ்ட்டு பாசம் உருவாச்சு, அந்த பாசம் கொஞ்ச நாளில் அழுகி போகுது. சரிங்களா. வெயில் பட அழுக அதுலேருந்து அழுகுனா என்னாகும், கெட்ட பாக்டீரியாக்கள் உருவாகும் தானே, இது தெரிஞ்சது தானே எல்லாருக்கும். அப்போ கெட்ட பாக்டீரியா, கெட்ட வைரஸ் இதெல்லாம் உருவாகுது. அதுக்கப்புறம் நல்ல இதெல்லாம் தான் அடுத்து நெக்ஸ்ட்டு உருவாகுது. அடுத்த செல் உயிரிகள் நகரக்கூடிய ஃபஸ்ட்டு ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு செல் உயிரி வந்து உருவாச்சு. அதான் பாசம் அந்த உலகத்தில் முதல்ல உருவான உயிர். ஆனால் அதுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது, சும்மா வெயில் அடிக்கும், அதுவாக இருக்கும், அதுவாக போயிடும். எக்ஸ்பைரி டேட் ஆனோடனே அதுவாக மறைஞ்சிரும், அவ்வளோதான். வெயிலில் ஈர்க்கப்பட்டு மறைஞ்சிரும், அவ்வளோதான்.
ஆனால் அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் வந்து நகரக்கூடியதாக உருவாச்சு. அந்த பாசத்துலேருந்து தான் ஒரு பாக்டீரியான்றதும் வைரஸ், அமீபா, பாரமிசியம், இன்னும் என்னென்ன உயிரிகள், செல் உயிரிகள்லாம் இருக்குமோ அதெல்லாம் உருவாச்சு. இப்போ இன்னும் வந்து நம்ம இதெல்லாம் இன்னும் கண்ணுக்கே தெரியாதது, சரிங்களா? பாசம் கூட நிறையா முளைச்சிருச்சுன்னா கண்ணுக்கு தெரியும். ஒன்றே ஒன்று இருந்தால் கண்ணுக்கு தெரியாது. நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று இருக்கிற மாதிரி உருவாகிறது, சரிங்களா? கண்ணுக்கே தெரியாது. அப்படி செல் உயிரினங்கள் அப்படின்றது இந்த உலகம் முழுக்க அங்கங்கே பெருக ஆரம்பிச்சது, சரிங்களா? அதுக்கப்புறம்தான் அந்த செல் உயிரி ஒரு செல் இன்னொரு செல் கூட இனப்பெருக்கம் செய்யும்போது மாற்று இனப்பெருக்கங்கள் அப்படிலாம் செய்ய செய்ய என்னாச்சு அப்படின்னா, முதல்ல கண்ணுக்கு தெரியக்கூடிய உயிர் எது உருவாச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெப்டைல்ஸ் உயிர் தான் உருவாச்சு. ஊர்வனை, அந்த ஊர்வனைன்னு சொல்கிறோம்ல, அதுதான் முதல்ல உருவான உயிர். பரப்பனை அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து. முதல்ல உருவான கண்ணுக்கு தெரியக்கூடிய உயிர் வந்து ஊர்வன வகைகள், ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்தது எது அப்படின்னா தலைப்பிரட்டை. தலைப்பிரட்டை எங்கே இருக்கும்? தண்ணியில் நம்ம இப்பயும் பார்க்குறோம் தானே. தண்ணி வந்து ரொம்ப நாள் மழை பெஞ்சு ஒரு இடத்துல பள்ளம் இருக்குது அப்படின்னா ரொம்ப நாளாக வெயில் அடிச்சும் ஆவியாகமே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதில் வந்து தலைப்பிரட்டை உருவாகும்ன்றது தெரியும். தலைப்பிரட்டையிலேருந்து என்ன வரும்? தவளை வரும். இது தெரிஞ்சது. அந்த தவளை ரேஞ்சுக்கு நம்ம போகக்கூடாது ஃபஸ்ட்டு. ஆனால் தலைப்பிரட்டை அதுலேருந்து வந்தது மீன் ஃபஸ்ட்டு, சரிங்களா? அந்த மீன் எதுலேருந்து வருது? அந்த பாசம், அந்த பாக்டீரியா அதெல்லாம் சேர்ந்து தான் ஃபஸ்ட்டு வந்து தலைப்பிரட்டையை உருவாக்குது. அதுக்கப்புறம் என்ன வருது? மீன் வருது. அந்த மீன் என்ன பண்ணணும்னா அந்த பாசத்தையே தான் சாப்பிட்டு வளரும். அப்போ அந்த பாசம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வளர்ந்து செடியாக வளர்ந்துருது. அப்போ கடல் நீரில் இருக்கக்கூடிய செடிகள், வெளியவும் செடிகள் வந்துடுது. அந்த பாசம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த சைடு பாக்டீரியா, வைரஸ், அந்த அமீபா, பாரமிசியம் அப்படின்ற உயிர்கள்லாம் ஒரு பக்கம் செல் உயிரினங்கள்லாம் உருவாயிட்டே இருக்குது. கையோட இந்த பாசமும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுச்சு. பாசம் எப்படி போயிடுச்சுன்னா செடிகளாக உருவாகுது. ஏன்னா அந்த பாக்டீரியா, வைரஸ்லாம் சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? பாசம் வேணும். பாசத்துலேருந்து தான் பாக்டீரியா உருவாகுது. பாசம் அழுகி போனால் பாக்டீரியா, வைரஸ் எல்லாம் வருது. ஆனால் அந்த பாக்டீரியா, வைரஸ் எதை சாப்பிடணும்னா அந்த பாசத்தை தான் சாப்பிடணும். அதுலேருந்து வந்தது அதுவே சாப்பிடும், அந்த மாதிரி, சரிங்களா? முன்னாடி அப்படியே தான் ரூல்ஸ் வந்து இருந்துச்சு இந்த உலகத்தில், சரிங்களா? அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா பாக்டீரியா இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. அவங்க இனப்பெருக்கம் பண்ணிக்குவாங்க. அப்போ பாசம் என்ன ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுச்சு. பாசத்துலேருந்து ஒரு செடி, எந்த ஒரு செடி, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை செடிகளும் உருவாகுது. உலகம் முழுக்க உருவாயிடுச்சுப்பா. எங்கெல்லாம் செடி வளரக்கூடிய தன்மைகள் இருக்குதோ அங்கெல்லாம் அந்த உலகம் முழுக்க அங்கங்கே தண்ணி இதெல்லாம் வச்சு பஞ்சபூதங்களின் உதவியோட எல்லா செடிகளும் எல்லா வகையான செடி, மரம், செடி, கொடி எல்லாம் உருவாயிடுச்சு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஆனால் அதை வந்து யாரும் மெயின்டைன்லாம் பண்ணுறதில்ல. அதுவாக உருவாகுது, அதுவாக அழியுது, திருப்பி அதுவாக உருவாகுது, அதுவாக அழியுது, இப்படியே போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பாக்டீரியா இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே அவங்ககிட்ட இருந்து தலைப்பிரட்டை வந்துச்சு. கண்ணுக்கு தெரிகிற முதல் உயிரினம். அவங்களுக்குள்ளே இனப்பெருக்கம் பண்ணி தான் உருவெடுத்து இன்னொரு உயிரினமாக மாறுறாங்க, சரிங்களா? தலைப்பிரட்டை வர்றாங்க. அதுக்கப்புறம் மீன் வர்றாங்க. எல்லாருமே சாப்பிடக்கூடியது எதுனா மீனில் வந்து அந்த பாக்டீரியா, ஒரு செல் உயிரி அதெல்லாம் மீன் சாப்பிடும். தலைப்பிரட்டையும் அதே சாப்பிட்டுக்கிறோம். இந்த பாசம், செடி கொடி, கடலுக்குள்ளே தண்ணிக்குள்ளே இருக்கிற செடி கொடியெல்லாம் மீன் சாப்பிட்டுக்கிறோம். தலைப்பிரட்டையும் சாப்பிட்டுக்கிறோம். அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் தவளைன்றது உருவாச்சு. அதுக்கப்புறம் பள்ளி, பூரான், பாச்சான், என்னென்ன உயிரினங்கள், பாம்பு வரைக்கும் உருவாகி அப்புறம் டைனோசர் வேறு உருவாக்குனதாக சொல்கிறாங்க. அது என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் மியூசியத்தில் அதனுடைய எலும்புக்கூடு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் உருவாகி அழிஞ்சதாக சொல்கிறாங்க. சரி, அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் தான் அந்த 4 காலுடைய உயிரினங்கள் அதுக்கப்புறம் உருவானது. சிங்கம், புலி, கரடி அதெல்லாம். அப்புறம் பறவைகள் உருவாச்சு. காக்கா, குருவி, மைனா, கொக்கு, இன்னும் எத்தனையோ எத்தனையோ எத்தனையோ. அதுக்கப்புறம்தான் குரங்கு அந்த பரிணாம வளர்ச்சியெல்லாம் வந்ததுக்கப்புறம் மனிதன் உருவானான் அப்படின்னு சொல்லிட்டு முதல் மனிதர்களை ஆதாம், ஏவாள், நம்மளுடைய முதல் பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கதை வந்து இந்த உலகம் முழுக்க இருக்குது. அதை பற்றி எனக்கு வந்து தெரியாது. ஆனால் பேர் இதுதான் பேரா அப்படின்றது தெரியாது. ஆனால் முதல் மனிதர்கள் அப்படின்றது இருந்திருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருந்து தான் நம்ம எல்லாரும் வந்திருப்போம், அது தெரியும். ஓகே.
இப்படி தான் இந்த உலகத்தில் உயிரினங்கள் அப்படின்றது உருவாச்சு. இப்போ 6ஆம் பரிணாமம் வரைக்கும் ஆமாம், பரிணாமம் கரெக்டாக தான் சொல்கிறேன். 6ஆம் பரிணாம வளர்ச்சி வரைக்கும் நம்ம வந்துட்டோம். அதை தான் மனிதர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த உலகத்தில் ஏதோ சிஸ்டம் டெக்னாலஜிலாம் வச்சு டெக்னாலஜி வேர்ல்டாக உருவாக்கி நம்ம வந்து எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு வர்றோம். நம சிவாய நம சிவாய நம சிவாய.